இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த முறை நந்தினியே நேரடியா களத்துல இறங்கி உன்னை தூக்குறேன்னு சொன்னபடியே செஞ்சுட்டா. ஆனா என்ன, வழக்கம் போல இந்த சமையல்காரி வந்து கெடுத்து விட்டா. அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, அந்த கார்ல இருந்து அடிபடாம என்ன காப்பாத்ததா பார்வதி என்ன பிடிச்சு தள்ளி விட்டுருக்கான்னு. என்ன காப்பாத்த போய் தான் பார்வதிக்கு இப்படி அடிபட்டிருக்கு. அந்த காரோட நம்பர் நோட் பண்ணீங்களாமா? அந்த கார்ல நம்பர் பிளேட் இல்ல, ஆதி ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டிருந்தது. நான் அப்பவே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். கம்ப்ளைண்ட் வரையா? மேல மோதிட்டு கார் நிறுத்தாம போயிருக்காங்க. இது உண்மையாவே ஆக்சிடென்ட்டா இல்ல இதுக்கு பின்னாடி எதனா சதி இருக்கான்னு சந்தேகமா இருக்குமா? போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன்ல, அவங்க முதல்ல விசாரணை ஆரம்பிக்கட்டும், அதுக்கப்புறம் தெரியும். பார்வதிக்கு இப்ப எப்படி இருக்கு? அடிப்பட்டதுல பேஷண்ட்டுக்கு ரொம்ப பிளட் லாஸ் ஆயிருக்கு. அவங்க பிளட் குரூப் வேற ரொம்ப ரேர். எங்க பிளட் பேங்க்ல அந்த பிளட் ஸ்டாக் இல்ல. அதர் ஹாஸ்பிட்டல்லையும் கேட்டோம், அந்த பிளட் ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் இப்போ பிளட்டுக்கு ஏற்பாடு பண்றேன். தேவையில்லாதி. எனக்கும் பார்வதிக்கும் ஒரே பிளட் குரூப் தான் டாக்டர். நான் பிளட் தரேன். நான் ஏற்கனவே பார்வதிக்கு ஒரு தடவை அடிபட்டிருக்கும் போது பிளட் கொடுத்திருக்கேன். என் பிளட் எடுத்துக்கிட்டு எப்படியாவது பார்வதியை காப்பாத்துங்க. அக்கா, அதான் ஆதி எப்படியாவது அரேஞ்ச் பண்றேன்னு சொல்றான்ல, அதுக்குள்ள நீங்க எதுக்கு அவசரப்பட்டு உங்க ரேர் பிளட் குரூப்பை வேஸ்ட் பண்றீங்க? நாம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்க்கா. இல்லாத போதுதான் அதுக்காக வெயிட் பண்ணணும். இருக்கும்போது எதுக்காக வெயிட் பண்ணணும்? டாக்டர், என் பிளட் எடுத்துக்கோங்க. ரொம்ப ரேர் பிளட் குரூப் ஆச்சே, எப்படி ரெடி பண்றதுன்னு ரொம்ப டென்ஷனா இருந்தேன். நல்ல வேலை என் டென்ஷன் ஃப்ரீ ஆயிடுச்சு. தேங்க்யூ மேடம். வாங்க மேடம். வாங்க. இந்த சமையல்காரி உருடியா செத்து தொலைவான்னு பார்த்தா இன்னும் கொஞ்சம் கோந்து போட்டு ஒட்டின மாதிரி இந்த குடும்பத்தோடயே ஒட்டிப்பா போல இருக்கு. அட்லீஸ்ட் இவ அடிபட்டாவது ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறாளேன்னு சந்தோஷமா இருந்தா அதையும் இந்த அக்கில ரத்தம் கொடுத்து காப்பாத்திருவா போல இருக்கு. ஏன் சந்தோஷம் மட்டும் நிலைக்கிறதே இல்ல. நான் நினைச்சது எதுவுமே நடக்காதப்போ நான் எதுக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல இவளுக்காக தேவடு காக்கணும்? எல்லாம் தலையெழுத்து. பா, அக்காக்கு எதுவும் ஆகாதுல? நல்லபடியா கண்ணு முடிச்சிடும்ல? நல்லபடியா கண்ணு முடிச்சிடு வாடா. நீ பயப்படாத, தைரியமா இரு. நீ முதல்ல போய் அமைதியா உட்காரு. சுந்தரம் ஐயா, ஒண்ணு கவலைப்படாத, எல்லாமே நல்லபடியாவே நடக்கும். அடுத்தவங்களை நம்பி ஏமாறக்கூடாதுன்னு தான் இந்த தடவை நானே களத்துல இறங்கினேன். ஆனா அகிலாவுக்கு நான் வச்ச குறி ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் அந்த சமையல்காரி பார்வதி தான். சரி விடு நந்தினி, அதனால என்ன இப்போ? சிங்கத்துக்கு விரிச்ச வலையில மான் வந்து சிக்கின மாதிரி அகிலாவை தூக்க பார்த்து இந்த சமையல்காரி அடிபட்டாலேன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். வெச்ச குறையில இருந்து அகிலாண்டீஸ்வரி தப்பிச்சிட்டாங்கிறதுல கொஞ்சம் வருத்தம் தான். இருந்தாலும் ஆன்ட்டி சொல்ற மாதிரி பார்வதி மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறப்போ கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. எது எப்படியோ, நல்லதுலயும் ஒரு கெட்டதுன்னு சொல்ற மாதிரி நமக்கு நடந்த கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு. சமையல்காரி காலை உடைச்சது சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் மனசுக்கு வருத்தமா தான் இருக்கு நந்தினி. என்ன ஆன்ட்டி சொல்றீங்க? 3 வேளையும் வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டுக்கிட்டு இருந்தவ காலை உடைச்சு படுத்துக்கிட்டாலே, இனிமே யார் வாய்க்கு ருசியா சமைச்சு போடுவாங்களேன்னு வருத்தப்படுறீங்களா? என்ன தின்னி மூட்டை உமான்னு நினைச்சிட்டு இருக்கியா? இதுக்கெல்லாம் வருத்தப்படுறதுக்கு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த சமையல்காரி காலை உடைச்சது சந்தோஷமா இருந்தாலும் அவளுக்கு நிறைய ரத்த சேதாரம் நடந்திருக்கான். அதனால இந்த அகிலாண்டீஸ்வரி அவளுக்கு 2வது தடவையா ரத்தம் கொடுத்து காப்பாத்திருக்கா. சுந்தரம், அம்மா, நீ ஒன்னும் கவலைப்படாத. பார்வதிக்கு ஒன்னும் ஆகாது. அவன் நல்லபடியா கண்ணு முழிச்சிருவா. சரிங்கம்மா. ஆதி,
மா நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நீ இங்க இருந்து பார்வதியை பாத்துக்கோ. சரிம்மா. பார்வதிக்கு மயக்கம் தெளிஞ்சு கண்ணு முழிச்சதே எனக்கு கால் பண்ணு. ஓகேம்மா. வாங்க. ஆதி, அம்மாவே சொல்லிட்டாங்க, மருமகளை ஜாக்கிரதையா பாத்துக்கோ. வா. சுந்தரம், அம்மா. நீ வர வேண்டாம். பார்வதி கண்ணு முழிக்கிற வரைக்கும் நீ இங்கே இருந்து பார்வதியை பாத்துக்கோ. சரிங்கம்மா. போலாங்க. பெரிய தம்பி, சொல்லுங்க. நான் பக்கத்துல இருக்கிற ஒரு கோயிலுக்கு போய் பார்வதிக்காக வேண்டிக்கிட்டு வந்துடுறேன் பெரிய தம்பி. சரி, போயிட்டு வாங்க. டேய் கணேசா, வா. சரி, ஆக்சிடென்ட் எப்படி ஆச்சு? அம்மா என்ன கோவிலுக்கு கூட்டிட்டு போனாங்க. கோவிலுக்கு வெளியில காரை நிறுத்திட்டு அம்மாவும் நானும் கோவிலுக்கு நடந்து போயிட்டு இருக்கும் போது வேகமா ஒரு காரு அம்மா மேல மோதுற மாதிரி வந்தது. கோவிலுக்கு போற நினைப்புல கார் வந்ததை கவனிக்கல. நான் கவனிச்சுட்டு அம்மா கைய பிடிச்சு இழுத்து விட்டேன். அந்த காரு என் கால் மேல மோதி நிக்காம போயிடுச்சு. ஆனா அந்த காரை ஓட்டிட்டு வந்தது நந்தினி. என்ன சொல்ற? நீ நல்லா பாத்தியா? நந்தினிய கார் ஓட்டிட்டு வந்தா? நான் கார்ல அடிபட்டு விழ போற சமயத்துல நந்தினி என்னை எட்டி பார்த்தான். அப்போ அவளை நான் நல்லாவே பார்த்தேன். எனக்கு என்னமோ நந்தினி அம்மாவை குறி வச்சுதான் அவ்வளோ வேகமா வந்திருக்கான்னு தோணுது. அம்மாவை காரை ஏத்தி கொல்ல பார்த்த அந்த நந்தினிய சும்மா விடாதீங்க மாமா. அவளுக்கு சரியான பாடம் கத்து கொடுங்க. இன்னைக்கு அந்த நந்தினிக்கு ஒரு முடிவு கட்டுறேன். டேய், கூட இருந்து பாத்துக்கோ. அது இரு, நானும் கூட வரேன். நான் தான் சொல்றேன்ல, பாத்துக்கோ. ஒரு பொண்ணாச்சின்னு உன்னை மன்னிச்சு விட்டதால ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்ற தைரியம் வந்துருச்சு உனக்கு. எத்தனை வாட்டி மன்னிச்சாலும் நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன். இனிமேல் உனக்கு மன்னிப்பே கிடையாது. உன்னை விட்டு வைக்க போறதும் கிடையாது. இன்னைக்கே உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ஆதிக்கடவுர் வம்சத்தை கருவறுக்கிற வரைக்கும் நாகப்புரி வம்சத்தை சேர்ந்த நந்தினிய எதுவும் பண்ண முடியாது. எனக்கு முடிவு கட்டுறதுக்கு முன்னாடி உன் முன்னாடி நிக்கிற என்னோட ஆட்களுக்கு பதில் சொல்லு.